ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் யார் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றும், மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் அடிப்படையில் எத்தனை இடங்கள் காலியாக உள்ளது என்பது குறித்தும் தற்பொழுது பார்க்கலாம். மக்களவையில் 543 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் 5 இடங்கள் காலியாக இருக்கின்றன. அதேபோல மாநிலங்களவையில் மொத்தம் 245 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் ஒரு இடம் காலியாக உள்ளது. மொத்தம் 782 உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதி என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற 392 வாக்குகள் தேவைப்படுவதால் என்டிஏ கூட்டணிக்கு மக்களவையில் 293 இடங்களும், மாநிலங்களவையில் 130 இடங்களும், சிபி ராதாகிருஷ்ணனுக்கு 423 வாக்குகள் கிடைக்கும் சூழல் உருவாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் மக்களவையில் 16 பேரும், மாநிலங்களவையில் 2 பேரும் என மொத்தம் 18 பேர் உள்ளனர். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 4 மக்களவை உறுப்பினர்களும், மாநிலங்களவையில் 7 உறுப்பினர்களும் என மொத்தம் 11 பேர் உள்ளனர். சந்திரசேகர ராவின் டிஆர்எஸ் கட்சிக்கு 4 உறுப்பினர்கள் உள்ளனர். தெலுங்கு மொழி பேசும் கட்சிகளின் உறுப்பினர்கள் மொத்தம் 33 பேர் உள்ளனர். மெஜாரிட்டியை விட 31 இடங்கள் பாஜகவுக்கு கூடுதலாக உள்ளதால் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது.